மேரேஜ் பண்ணி போன பக்கம் உங்களோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், இன்லாஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக ஒரு விசேஷத்துக்கு வர வரைக்கும் ஓகே. ஆனால் அவங்களே உங்கள் வீட்டுக்கு வந்து நேர்ந்து கலந்து செய்யும் போது ஏதாவது கேட்டிருக்காங்களா? இன்லா வந்து அந்த மாதிரி கேட்டது கிடையாது. லாஸ்ட் ஐ திங்க் 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து என் பர்த்டே கிஃப்ட் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு வந்திருந்தா. அப்போ பார்த்தீங்கன்னா சிவன் தான் கொடுத்தான். லிங்கம் தான் ப்ரெசென்ட் பண்ணான். இப்போ வரைக்கும் நாங்கள் அது பூஜை பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் அத்தை தான் பூஜை பண்ணுவாங்க. ஸோ ஐ திங்க் ஹஸ்பண்டும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அவள் வந்து லைக் ஏதாச்சும் ஒரு இது வேணும், வேண்டுதல் வேணும்னா அவங்க போக முடியாது. பிகாஸ் அவங்க கஸ்டம்ல அது ஃபாலோ பண்ணக்கூடாது. அவளுக்கு என் மேலே ட்ரஸ்ட் இருக்கு, இவ பண்ணா நமக்காக நடக்கும். அந்த ஒரு ட்ரஸ்ட்ல என்ன பண்ணானா பூஜை பொருள் வந்து வாங்கி கொடுத்தா. நானும் போய் சாமி கிட்ட நல்லா அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாச்சு. நான் போவேன் யூஸ்வலா. பட் வந்து அன்னைக்கு நான் அன்எக்ஸ்பெக்டட்ன்றதுனால நானும் நான்வெஜ் சாப்பிடல. நானும் வந்து பிளாக் கலர் போட்டிருக்கனால எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. கோவிலுக்குள்ள ஒருவேளை பிளாக் வந்து ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படி. மற்றபடி வேற எதுவும் கிடையாது. நான் எப்பவுமே அவ கூட போயிருக்கேன், அவளும் என் கூட எல்லாத்துக்குமே வந்திருக்கான். என்னைக்காவது கண்டுபிடிச்சி யாராவது கேட்டிருக்காங்களா? இவங்க கூட இப்போ நிப்பேன்ல, முஸ்லீம்ன்ற மாதிரி அவங்க வந்து அது தெரியும்ல. நம்ம ஆப்வியஸ்லி இதெல்லாம் போட்டுட்டு தான் போவோம். கொஞ்சம் கலர் ஹிஜாப்லாம் நான் போட்டு போயிருந்தேன்னா இந்த மாதிரி தான் போவேன். பட் வந்து அவங்க சொல்லுவாங்க. பட் எனக்கு அவங்க வந்து நெத்தியில வந்து வைக்க மாட்டாங்க, என் கையில கொடுத்துருவாங்க. லைக் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து வேணாம் வராதிங்கலாம் யாருமே எந்த இடத்துலையுமே சொல்ல மாட்டாங்க. நான் எல்லா கோவிலுக்கும் போவேன். நான் எந்த ஊருக்கு நான் மெஹந்தி வைக்கிறதுக்காக நிறைய போறேன் இல்லையா. ஸோ அங்கே போகும்போது அங்க இருக்கிற ஒரு பெரிய கோவில்னா அங்கேருந்து முதல்ல ஒரு ஃபோட்டோ, அப்புறம் அங்கே இருக்கிற பூஜை தட்டு என்னென்ன கொடுக்குறவங்களோ வந்துட்டு அர்ச்சனை பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து கொண்டு வந்து இவங்கள்ட்ட கொடுத்துருவேன். ஸோ அதனால நான் போனாலும் பார்க்குறவங்க பார்ப்பாங்க. பட் நான் என்ன இன்டென்ஷன்ல போறது, என் ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் போறேன். அதனால நான் எங்க போனாலும் கோவில் போனாலுமே இவங்களுக்காக போயிட்டு வாங்கிட்டு வந்து இவங்களுக்கு கொடுத்துருவேன். கோயிலுக்கு போனதும் பாத்தீங்கன்னா வீடியோ கால் வந்து உடனே வீடியோ, அது எந்த டைமா இருந்தாலும் சரி வீடியோ கால் வந்துடும். வீடியோ கால் வந்தா எங்க இருந்தாலும் அட்டன் பண்ணணும். ஸ்கூல்ல இருந்தாலும் சரி அட்டன் பண்ணிடணும். அட்டன் பண்ணிட்டு சாமி கும்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி காட்டுவா, நான் இங்க இருந்தே கும்பிட்டுருக்கணும். அந்த அளவுக்கு போகும். அண்ட் மேக்சிமம் நாங்க போன வரைக்கும் நல்லா பிளஸ் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் எதுவும் பண்ணது கிடையாது. நீங்க இந்த நோம்பு கஞ்சி எல்லாம் வாங்குறதுக்கு போயிட்டு வருவீங்களா? குல்லாலாம் நோம்பு கஞ்சியா? நோம்பே இருப்பேன் நானு. எல்லா டைமும் நோம்பு இருப்பேன் நானு. நோம்பு இருந்து ஏர்லி மார்னிங் 4 o'clock 3 o'clock அலாரம் வச்சிருவாங்க. எல்லாம் ரெடி ஓகே எல்லாம் உட்காந்துருங்க, எல்லாம் உட்கார வச்சிருவாங்க. நானும் தூக்கத்துல சாப்பா பசி பல்லு வாங்கிட்டு வந்து நோம்பு அப்போ இவங்க வீட்டுல தான் இருப்பேன் நானு. அவன் திறக்கும் போது நோம்பு திறக்கும் போது என் ஃப்ரெண்டு நான் பொண்ணா எச்ச தப்புண்டா முழுங்கூடா சொல்லுவான். எச்சையா ஐயோ அப்படி. ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே இருப்போம் நாங்கள். காலேஜ் படிக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப ஸ்கூல் படிக்கும்போது கொஞ்சம் தள்ளி இருந்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப வீட்டுக்குள்ளே இருக்க ஆரம்பிச்சோன்னே நான் ரொம்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். என் எச்சம் முதுறானா இல்லை எச்ச துப்புறானா அந்த அளவுக்கு போயிடுச்சு எனக்கு. இல்லைன்னா நோம்பு கட்டுன்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, பிரிச்சிருவாங்க வேலையை. நீ வடை அதெல்லாம் போயிட்டு நீ வாங்கிட்டு வா, காரா பூந்தில நீ வாங்கிட்டு வா, இதெல்லாம் நீ போயிட்டு நீ வாங்கிட்டு வா சொல்லிட்டு ரெண்டு பிரிச்சிடும். ஆனால் உட்காந்துருக்கு நான் வாங்கிட்டு வருவோம், இவங்க உட்காந்து ரெடியாக இருப்பாங்க. இவங்க நோம்பு தரது நாங்கள் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் தரப்போம். அதுக்கப்புறம் அது முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்துக்கிட்டே இருப்பான். 5 நிமிஷம் வரும்போது தான் எப்பா மூச்சே வரும், எப்பா முடிக்க போறேன்டா அப்படின்னு. இந்த நோம்பு முடிச்ச உடனே அது மெயினான டேஸ் இருக்கும். சில டேஸ் மட்டும் 3 days மட்டும் பெரிய நோம்பு. அந்த டேஸ் கம்பல்சரி இருக்கணும். நம்ம அந்த டேஸ் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா ஸ்பெஷலாக செய்வோம். ஆனால் உண்மையாக சொல்ல போனால் நோம்பு திறக்கும் போது செம்ம ஹாப்பியாக இருக்கும் எங்களுக்கு. நோம்புன்றது பார்த்தீங்கன்னா கஷ்டம் தான் அது. ஆனால் எங்களுக்கு அது எனக்கு புதுசாக இருக்கும். அது இவங்களுக்கு அது பழகுது. இப்போ நம்மளுக்கு ஐப்பம் எப்படின்னா நானே சொல்ல மாட்டோம், இவங்களுக்கு அது வேற மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் அது. உங்க வீட்டுல எதுவும் கேட்டது இல்லையா? எங்க வீட்டில் இது வரைக்கும் எதுவுமே கேட்டதில்ல. அவங்க ஏதாவது நல்லா சமைச்சு வச்சிருக்காங்க நீங்க நோம்பு இருக்கும் போது அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? ஒரு நடுவில் கட் பண்ணுருவோம். என்ன பண்றது தெரியாது, கட் பண்றோம் நைஸா. சரி எல்லாம் மனுச்சுக்க ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. பண்ணிருக்கேன், யாருக்கும் தெரியாதா. நான் லேட்டா வரதுக்கு வீட்டுக்கு நீங்க சாப்பிட்டு நோம்பு கழிச்சுன்னு சொல்லிருக்கேன். நிறைய டைம் சொல்லியிருக்கேன். நோம்பு டைம் ஆயிடுச்சு வா அப்படின்னா இல்ல நீங்களும் திறந்துருங்க நான் லேட் ஆயிடுச்சு. நான் எப்பயே திறந்துட்டு இருப்பேன். அது அல்லாஹ் மட்டும் தான் தெரியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் சுத்தி இருக்கலாம் சொல்லுவாங்க இவங்க முஸ்லீம் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றீங்களா நீங்க. அதே மாதிரி ஒரு டைம் வந்து திருப்பதிக்கிட்டு போனேன். மச்சான் வேண்டுதல்றா போலாமா? எங்க திருப்பதி நடந்தே போனோம். எங்க கீழே இருந்து திருப்பதிக்கு மேலே வரைக்கும் நடந்தே இட்டு போனேன். திருப்பதி முடிச்சு மறுபடியும் வந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நல்லா போயிருந்து. அவனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, எனக்கு மேரேஜுக்கு அவன் பிளான் போட்டாம்பல எனக்கு தெரியல. நான் ஒரு பொண்ணு வந்து ரொம்ப வருஷமா அது ஃப்ரெண்டோட தங்கச்சி தான், ரொம்ப வருஷமா பார்த்துருந்தேன். நான் சொன்னேன் எங்கள் அப்பா நடிப்பாருன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சு விட்டேன். அவன் நேராக பண்ண அவனும் பயப்படுறான், என்னையும் சேர்த்து அடிப்பாரா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துனே இருக்கான். அப்புறம் உள்ளே போய் பேசினான். அப்பா இதுமாதிரி கிரி வந்து ஒரு பொண்ணை பார்த்து பேசினுக்கிறான்ப்பா, லவ் பண்ணிக்கிறான்னு நினச்சலாமா கேட்டான். இப்படி திரும்பினாரு. அவர் வந்து எங்கள் அப்பா வந்து M10 மாரி. நிஜமா சொல்லப்போனா ஈரல் வந்து எனக்கு பிடிக்காது. ஈரல் சாப்பிட்டே ஆகணும். அதனால எங்கள் அப்பா ஒரு கேரக்டர் அவன் M10 தான் சொல்லுவான். பாபுவையும் அவன் தம்பியை வந்து அதுக்கப்புறம் பேசி அப்படி சொல்லிட்டான். சரி ஓகேடா பேஷண்டா சொல்லிட்டு போயிட்டான். போனதுக்கப்புறம் எங்கள் அப்பா முடிஞ்சு பார்த்து பயமா இருக்கு, வேலைக்கு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாரு. நான் இல்லைடா எங்க சொல்லிட்டு அவங்க கூட கிளம்பி போயிட்டானே. அது முடிச்சோடனே அந்த வேலை அவனால தான் உண்மையாக சொல்ல போனால் பொண்ணு பார்த்து எல்லாம் அவங்க வந்து மலையாளி, கேரளா. அவங்க யாருக்கும் தெரியும், இப்போ தான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் நான். ஓகேங்களா, அது ஓகே பண்ணி அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜை மாற்றி எல்லாம் வர வச்சு
மண்டபம் தான் பண்ணோம் நாங்கள் எல்லாமே. அதுவும் நல்லா சிறப்பாக முடிஞ்சுது. 2வது இப்போ மொட்டை அடித்தேன் என் பையனுக்கு. அவன் மட்டும் தான் வந்தான். வந்து அவன் மாமன் முறையோ இல்லை பெருமை முறையோ என்ன முறையிலையோ அவன் வந்து பண்ணான். கோயிலுக்குள்ள வந்து என் கூட வந்து சாமி கும்பிட்டு அவன் மேலே மடி மேலே உட்கார வச்சு மொட்டை வச்சு ஃபர்ஸ்ட் மொட்டை அவன் ஃபர்ஸ்ட் மொட்டை ஃபர்ஸ்ட் மொட்டை உங்க ஃப்ரெண்ட் மாதிரி தான் உட்கார வச்சு. ஃப்ரெண்டு, என் மச்சான், என் அக்கா பையன். இப்போ ஆஃப்டர் மேரேஜ்மே நீங்க நோன்பு இருக்கிறீங்களா? ஆஃப்டர் மேரேஜ் இருந்திருக்கேன். அது ஒரு 3 days அது மாதிரி தான் இருந்திருக்கு. ஏன்னா ரொம்ப கொஞ்சம் சுச்சுவேஷன் அப்படி இருந்தது. ஏன்னா ரெகுலராக இங்கே போக முடியல எங்களால். என்னோட ஒர்க்கும் தெரியும் உங்களுக்கு, ஷூட்டிங் போனால் 50 நாள் 60 நாள் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் படம் கொஞ்சம் அந்த ஒர்க்காக கொஞ்சம் போயிருந்தேன். அது ரிலீஸ் ஆகிறதுக்கு அது ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. அது இப்போ தான் முடிஞ்சு ரிலீஸ் ஆயிடுச்சு. அதனால் அந்த வேலையாக போனதால் கொஞ்சம் அடிக்கடி போக முடியல. இப்போ தான் அகைன் ஃப்ரீ ஆகி இப்போ தான் ஃப்ரீயாக இருக்குது. இப்போ பையனும் கொஞ்சம் வளர்ந்துட்டான், ஸ்கூல் சேர்த்துட்டா மறுபடியும் கமிட்மெண்ட் இருக்குது, அதுக்கு போயிடணும். எனக்கு ஆக்சுவலாக ஒரு எக்ஸைட்மெண்ட் எங்கே வருதுன்னா, நீங்கள் உங்கள் பையனுக்கு என்ன ப்ராக்டிஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பீங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து யார் கை நீட்டி எது கேட்டாலும் கொடுத்துணும். நம்ம பசியை வந்து நம்ம அவனுக்கு எது தேவையோ கொடுத்தாலுமே, பசின்னு முதல்ல கேட்குறது எல்லாருமே பசி தான். ஆனால் பசியை மட்டும் நம்ம வந்து நிறைவு பண்ணிட்டாலுமே போதும் எனக்கு தெரிஞ்சு. அது மட்டும் தான் சொல்லித்தரேன் அவனுக்கு. அது எப்படின்னா லைக் இப்போ அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு நம்ம வந்து அவங்கவுங்க கல்ச்சர் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். பட் என்னன்னா முதல்ல சொல்லி கொடுக்கறது மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்க வந்து ஏதாவது வந்து உங்ககிட்ட வந்துட்டு நம்ம வந்து இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேற ரிலீஜியஸாகவே இருந்தாலுமே அவங்களோட அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அவங்க நம்மளை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு லவ் கொடுங்க, அவங்க உங்களுக்கு லவ் கொடுப்பாங்க. ஸோ இதை தான் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம வந்து நாங்கள் வந்து அதை தான் சொல்லிக் கொடுப்போம். இவர் இந்த மாதிரி இடையிலேயே நோன்பு கட் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, இப்போதான் தெரியும். அடுத்த நோம்பு அப்போ நம்ம பிக் பாஸ் மாதிரி நான் அவங்க வீட்டில் வந்து இப்போ பார்க்கணும். இல்லை ஆக்சுவலி இருப்பான் எப்போவுமே வந்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணுவான். பட் சம்டைம்ஸ் விளையாட்டாக சொல்கிறான். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அவன் வந்து ஃபுல்லாக வந்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணி அவன் முடிச்சிருக்கான். ஏன்னா எங்களுக்கு இவங்களாம் அந்த ஃபர்ஸ்ட் டைம் இருக்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப வந்து டீஹைட்ரேட் ஆன மாதிரி இருப்பாங்க. ரொம்ப முடியாது, கேர் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஸ்டேலாம் இருக்காங்க. ஆனாலும் அந்த மாதிரியும் நான் அவனை பார்த்துருக்கேன். பார்த்து அந்த 6:30 மணி எங்களுக்கு அந்த நோன்பு திறக்கிற வரைக்கும் அவனும் வந்து ஃபுல்லாக இருந்து பண்ணியிருக்கான். ஸோ சம்டைம்ஸ் அந்த நீங்கள் கேட்ட மாதிரி வீட்டில் யாராவது சமைக்கிறதுனாலுமே அந்த இதை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கான். இல்லை முடியாது, நான் நோன்பு இருக்கேன் அப்படின்றத அதையும் வந்து கட் பண்ணியிருக்கான். என்னோட என் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருமே தெரியாது. இது மாதிரி என்னோட ஃப்ரெண்டு வந்து முஸ்லீம், இவங்க பண்ணுறாங்க. ஆனால் என் ஃப்ரெண்டு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இங்கே தான் போகிறன்றது யாருக்குமே தெரியாது. அவங்களாம் சில பேர் வந்து ஒரு இடத்துலேருந்து வந்தாங்க. ஆனால் எல்லாருமே வந்தாலும் நம்ம முஸ்லீம் வீட்டுக்கு வந்துட்டோம்னு சொல்லிட்டு அதை ஒரு இது பண்ணலை யாருமே. இதுமாரிலாம் பண்ணுவாங்களா என்னப்பா, அது என்கிட்ட வந்து கேட்டாங்க. ஏன்னா நிறைய நியூஸ் சேனல்லாம் போட்டாங்க இந்த வீடியோஸ், நிறைய வைரல் ஆயிடுச்சு வீடியோ. அதெல்லாம் பார்த்தோன்னே எல்லாருமே ஒன்று பண்ணும்போது அடுத்த வருஷம் யார் வீட்டு பண்ணலாம் நம்ம, அந்தளவுக்கு ஒரு மெயின் செட் வந்துச்சு அவங்களுக்குலாம். ஏன்னா அவங்களாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. இதை முஸ்லீம் வீட்டில் வந்து நம்ம பழகிறது வேறு, இதுமாதிரி பண்ணுறது வேறு. நான் பழகிறது எல்லாருக்குமே தெரியும். நான் எல்லாமே ஸ்டேட்டஸ் ஸ்டோரி எல்லாமே போகிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இது எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் கூப்பிட்டு வந்தாங்களே, என் மரியாதை கூப்பிட்டு வந்தாங்களே, இதுமாதிரி சொன்ன உடனே அதுன்னு ரொம்ப ஹாப்பி எனக்கு. சரி, அக்கா கல்யாணத்துக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க? இல்லை, நான் வந்து பிளானே வேற மாதிரி வச்சிருக்கேன். இப்போ என்னன்னா எனக்கு வந்து ஒரு டேஸும் போகும்போது எப்படா மேரேஜ் நம்ம வரும் அந்த டேட் ஒரு வெயிட்டிங்கில் இருக்கோம் நாங்கள். ஏன்னா என்கேஜ்மெண்ட் சொல்லும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. பார்த்துக்கலாம், நீ பண்ணு, நான் இருக்கேன். என்கேஜ்மெண்ட்லேயும் வந்து இவன் வந்து யாரும் சொல்லலை. பட் இவன் தான் ஃபஸ்ட்டு சொன்னான். சடனாக அவன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. எல்லாமே எனக்கு வந்து இந்த ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எல்லா திங்ஸும் ஒரே நேரத்தில் நமக்கு சொல்லுவாங்களே, ஏதாவது எல்லாம் ஒரு டைம் எல்லாம் ஒன்றா வந்துடும்ன்ட்டு. ஸோ நாங்கள் இப்போ ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணுறோம், ரியா மெஹந்தி ஸ்டூடியோ. அந்த சேம் டைமில் என்கேஜ்மெண்ட் பிளானும் வந்துருச்சு. ஃபோனில் சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் ஒய்ஃப் தேவி கிட்ட வந்து ஒரு 10 சவரன் ரெடியாக இருக்குது, நான் உனக்கு வந்து அந்த 10 சவரன் தரேன், ஒரு 7-8 லட்ச ரூபா வந்துடும்னு நினைக்கிறேன், நீ உடனே நிச்சயத்தை முடிச்சு உடனே கல்யாணம் பண்ணிடு, நான் பார்த்துக்கிறேன், நம்ம பண்ணிக்கலாம், நீ அப்புறமா ஃபியூச்சரில் கூட கொடுத்துக்கோ, இப்போ எதுவும் எங்களுக்கு தேவைப்படாது அப்படின்னோடனே என் கண்ணில் அப்படியே வந்து தண்ணி அப்படியே அதாவது எனக்கு பண்ணுறது பெருசு இல்லை, எனக்கு வந்து பண்ணணும்னு எதிர்பார்க்க மாட்டேன். அந்த சொல்கிறாங்கல்ல, எனக்கு அது ரொம்ப ரொம்ப எனக்கு எல்லாம் பண்ணிடும். ஏன்னா எனக்கு இப்போ என்னோட கல்யாணத்துக்கு நான் தான் எல்லாத்தையும் எடுத்து பண்ணணும், நான் தான் எனக்கு நகை சேர்க்கணும், நான் தான் எல்லாம் மண்டபத்தில் எல்லாமே நானே பண்ணாதான் எனக்கு இப்போ கல்யாணம் வந்து முடியும், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஸோ அப்போ வந்து ஒரு திடீர்னு ஒரு வாய்ஸ் வந்து என்கிட்ட இவ்வளோ இருக்கு, நான் உனக்கு கொடுக்குறேன், நீ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணும் போது இவன் கொடுக்குறானா இல்லையான்றது செகண்டரி மேட்டர். பட் அது சொன்னான் பார்த்தீங்களா, எனக்கு நான் என் ஃபியான்சி கால் பண்ணி சொன்னேன், எனக்கு என்னமோ நல்லபடியாக நடந்துரும் தோணுது, எனக்கு ஆள் இருக்காங்க, எல்லாருமே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு. அது என் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. எங்கள் அம்மாக்கும் இவன் வந்து லைக் மூத்த பிள்ளை இல்லை, அந்த வார்த்தை எப்படி வருது பாருங்களேன். யார் நினைப்பாங்க டக்குன்னு வந்து 10 சவரம் நான் வச்சிருக்கேன், நான் கொடுக்குறேன், நீ பண்ணு அப்படி. என்னோட மேரேஜுக்கு வந்து என்கிட்ட காசே கிடையாது. நிஜமாக சொல்ல போனால் வீட்டு வேலையில் நிறைய காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் நாங்கள். அதனால் காசு சடனாக தான் எனக்கும் இதேமாரி தான் எனக்கு சடனாக பிளான் பண்ணி மேரேஜ் இதுவாச்சு. எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 12 to 15 லட்சம் கிட்ட செலவாயிடுச்சு மொத்தமாக. எனக்கு அது மொத்தமாக சொல்லும்போது ரொம்ப காசு ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கும்போது இவங்களோட பிரதரும் சரி இவங்களும் சரி என்கிட்ட இருக்குது நான் தரேன் அப்படின்னு என்கிட்ட அப்போ சொன்னாங்க. ஆனால் இவங்க ஞாபகம் இருக்கான்னு தெரில. அப்போ என் ஃப்ரெண்டு வந்து நம்ப மாட்டேங்க, நகை ஜொல்சர்னு கொடுத்துட்டேன் என்கிட்ட. அவள் ஜொலிச்சு குத்தும் போது என் கண்ணில் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்துச்சு அப்போ எனக்கு சொல்லும் போது. அதேமாதிரி தான் இப்போ அவங்க கஷ்டப்படும் போது நம்ம
நம்ம தரணும்ல அது. ஒரு கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்கே மாலை போட்டு மலைக்கு போனாங்க. உங்களுக்கு கல்யாணம்னா உங்க ஃப்ரெண்டு ஒரு வீட்ல இருந்து சீர் கொண்டு வருவாங்க, உங்க தம்பி ஒரு வீட்ல இருந்து சீர் கொண்டு வந்து ஒரே கண்டிப்பா ஜாலியா எல்லா ரொம்ப டைப் ஆஃப் ஜம்முன்னு நடக்கும். எனக்கு தெரிஞ்சு என் கல்யாணத்துக்கு மட்டும்தான் ஹிந்து ஸ்டைல்லையும் நலங்கு நடக்கும், கிறிஸ்டின் ஸ்டைல்லையும் நலங்கு நடக்கும். ஸோ எனக்கே கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. அது வந்து யார் யாரெல்லாம் என்னென்ன மாதிரி பண்ண போறாங்கன்னு எனக்கு உண்மையாவே ரொம்ப ஆர்வமா இருக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு. ஆக்சுவலா நீங்க பேசுறது கேட்கும்போது இது ஒரு எக்ஸைட்மெண்ட்டை தூண்டுறதை தாண்டி இந்த மாதிரியும் இருக்காங்க அப்படின்னு ரியாலிட்டி புரிய வைக்குது. ஏன்னா நிறைய பக்கம் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம், நிறைய விஷயம் கேள்விப்படுறது, எதுவுமே ஒரு ஹோப் இல்லாத லைஃபா போயிட்டு இருக்கோ அப்படின்னு தோண வைக்கும். ஆனா மனுஷங்க மேல திரும்பி ஒரு நம்பிக்கையை உண்டு பண்ணுது. நீங்கெல்லாம் இப்படி ஒண்ணா இருக்கிறது, ஒண்ணா பேசுறது, சொல்றதெல்லாம் கேட்கும் போது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ Thank you so ஸோ மச்.